இந்த மாலை ஆராதனையில் மூன்றாம் பாகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆராதனை. பிரியமான தேவனுடைய சனமே, என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 28வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருகலாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. பிரியமான தேவனுடைய சின்னமே, அசைவில்லாத ராஜ்யம் என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் அசைக்கப்படுகிற ராஜ்யங்கள். இட்ஸ் ஆல் பாசிங் கிளவுட்ஸ். ஒரு காலத்தில் ஒரு ராஜ்யம் உயர்ந்திருக்கும், இன்னும் சில நூற்றாண்டுகளிலே அடுத்து அவனை தள்ளிவிட்டு அவனை யுத்தம் செய்து மேற்கொண்டு வேறொருவன் வருகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். எந்த ராஜ்யம் நிலைத்திருக்கிறது இல்லை, ஆனால் தேவ ராஜ்யம் மட்டும்தான் நிலைத்திருக்கிறது. அதனால தான் அசைவில்லா ராஜ்யம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றி கொள்ளும். இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது எதற்கு என்று கேட்டால், நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த கிருபை கொடுக்கப்படும். இந்த கிருபையும் இந்த கிருபையினுடைய உட்கருத்து என்னவென்று கேட்டால், பயமும் இருக்க வேண்டும், தேவ பயமும் இருக்க வேண்டும், தேவ பக்தியும் இருக்க வேண்டும். சில சமயத்தில் பக்தி இருக்கும், தேவ பயம் இருக்காது. தேவ பயம் இருக்கிற பட்சத்தில் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுடைய ஆராதனை காணப்படும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் இந்த ஆராதனை செய்கிறது அதனுடைய முறைமை என்னவென்று கேட்டால், ஒரு கிருபை நமக்கு அருளப்படுகிறது. அதுதான் ஆராதனைக்குரிய கிருபை. அந்த கிருபைக்குட்பட்ட காரியம் என்னவென்று கேட்டால், தேவ பயமும் இருக்க வேண்டும், தேவ பக்தியும் இருக்க வேண்டும். இவைகள் இரண்டும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை காணப்படுகிற பொழுது மட்டும்தான் நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருகலாய் காணப்படுவோம். அதான் காலைல பார்த்தோம், தேவ பயமும் இல்லை, தேவ பக்தியும் இல்லை. ஜனங்களுடைய சங்கமம் ஒரு சந்தையை போல காணப்பட்டு கடைசியில் வேசித்தனத்தில் முடிந்து அது தேவனுடைய வாதையை சம்பாதிக்கிறதாய் காலையில் பார்த்த கன்றுக்குட்டி ஆராதனை காணப்படுகிறது. இங்கு தேவனுக்கு பிரியமாக எப்படி ஆராதனை செய்ய போகிறோம்? என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். பிரியமான தேவனுடைய சனமே, இந்த இடத்துல ஆராதனைக்குரிய காரியங்கள் என்னவென்று கேட்டால், அந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இது அசைவில்லா ராஜ்யத்தை பெறுவதற்கு தான் இந்த ஆராதனை. ஆனால் பூமியில் இருக்கிற பொழுது தேவ பயம் காணப்பட வேண்டும், தேவனுக்குரிய பக்தி காணப்பட வேண்டும். இப்பொழுது ஆராதனை முறைமைகளிலே வித்தியாசங்கள் காணப்படும். தேர் ஆர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வர்ஷிப். சில சமயத்தில் மனுஷருடைய கற்பனைகள் திஸ் ஆல் டிசிப்ளினரி பேசிஸ். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக திரித்து அதன் மூலம் எனக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு வீணான ஆராதனை. அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், எல்லாவற்றிலும் ஒரு ஏற்றத்தாழ்வு காணப்பட்டு கொண்டிருக்கு. ஏற்றத்தாழ்வு என்றால் எல்லாவற்றோடு ஒத்து போய் கொண்டு இருப்பாங்க. மாம்சத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. அதில் தான் தேவ பயம் வருகிறது, தேவ பக்தி வருகிறது. அந்த ஆராதனைக்கு முன்னாக என்ன நடக்கிறது என்று கேட்டால், நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாய், அந்த வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இஷ்டப்படி வந்து ஆராதிக்க முடியாது. அந்த ஆராதனைக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் காணப்பட வேண்டும். ப்ளீஸ் கைண்ட்லி ஃபாலோ மீ கேர்ஃபுல்லி. நீங்கள் பார்வோனோடு இருந்து ஆராதிக்க முடியாது. பாடலாம், இசைக்கருவிகள் வாசிக்கலாம். நீங்கள் பாருங்கள், சினிமா துறையில் அல்ல லைட் மியூசிக்காரர்கள் இடத்துல நாம் பாடுகிறதே ஆவிக்குரிய பாடலை கொடுத்தால் அவர்கள் இன்னும் அழகாக பாடுவாங்க, இன்னும் அழகாக இசையமைப்பாங்க. உண்மை இது. அதில் அபிஷேகம் இருக்காது, அது தாழ்ந்து மட்டுமே வெளிப்படும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று கேட்டால், அந்த வானத்தில் அமர்ந்திருக்கிற தேவன், தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இறங்கி வருகிறதா இருக்க வேண்டும். The worship should move the hearts of the Lord to come down, to descend upon the earth, to descend into the fellowship in terms of manifestation. தேவனுடைய கிரியையை வெளியரங்கமாய் கர்த்தர் இறங்கி கிரியை செய்யத்தக்கதாய் உங்களுடைய ஆராதனை காணப்பட வேண்டும்.
வானம் அவருக்கு சிங்காசனமாக இருக்குது, பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்கிறது. பூமியில் நீங்கள் செய்கிற ஆராதனை தேவனை கொண்டு வரத்தக்கதாக இருக்க வேண்டும். இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் இந்த ஆராதனை? ஜெபம் எல்லாரும் செய்யலாம், புறஜாதிகளும் all throughout the world all religions does a prayer. ஜெபம் என்பது என்ன? சர்வவல்ல தேவனோடு நாம் பேசுகிறது. நம் தேவையை சொல்லுகிறோமா அல்லது என்ன சொல்லுகிறோமோ அதெல்லாம் ரெண்டாவது. ஜெபம் என்பது எல்லாரும் செய்யக்கூடிய காரியம்தான். ஒரு குறிப்பிட்ட ஜனம் ஒன்று ஜெபிக்காது. காரணம் என்ன? அது கர்த்தர் இல்லை, தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது நாத்திக கூட்டம், அது வேறு விஷயம். இதில் ஏறத்தாழ எல்லா மதத்தினரும் ஜெபிக்கிறாங்க. ஆராதனை எல்லா மதத்தினரும் செய்ய முடியாது, கிறிஸ்தவர்களாலும் ஆராதனை செய்ய முடியாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னால் ஆராதனைக்கு முறைமை இருக்கிறது, மணி அல்ல, நேரங்காலங்கள் அல்ல. ஆராதனைக்கு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் உலகத்தோடு கூட வேஷத்தை ஒத்த வேஷம் தரித்து தேவனுடைய பரிபூர்ண நன்மை இன்னதென்று அறியாமலே எல்லா புறஜாதிகளுடைய ஐக்கியம், எல்லா விதமான கரைப்படுத்துகிற விருந்துகள், எல்லா விதமான அசுசியான காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து விட்டு நீங்கள் வந்து ஆராதிக்கிற பொழுது அந்த ஆராதனை எப்படி இருக்கும் என்று கேட்டால், இந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்பட மாட்டார். அந்த ஆராதனையில் உங்களுக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. பாடுவீங்க, ஜெபிப்பீங்க, மாறாக அந்த ஆராதனை வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அப்படியே என்னவாய் மாறுகிறது என்று கேட்டால் உங்களுக்கு உபத்திரவமாய் மாறுகிறது. ஆரோன் செய்யப்பட்ட கன்றுக்குட்டி ஆராதனையில் பங்கெடுத்து அத்தனை பேரையும் கர்த்தர் உபாதித்தார் என் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஆராதனையில் எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது என்று கேட்டால், சில சமயத்தில் கன்றுக்குட்டி ஆராதனை காணப்படும். எந்த மனுஷன் பொய்யன், எந்த மனுஷன் நீதிமான் என்று பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அது இப்படி பார்க்கிறதும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், தேவன் எழுப்பின இடத்திலே நான் இருக்கிற பொழுது அந்த பரிசுத்தம் எனக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும். முறையிலேயே சொல்லுங்க, கூடவே கூட்டி கொடுக்கப்படும். when you worship and you go to the next level of God's holiness, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். மல்கியாவில் வாசிக்கிறது போல அதே தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் இத்தகைய உலக இச்சைகள், காம களியாட்டுகள் இவைகளெல்லாம் ஈடுபட்டு ஒரு கால் வாலிபர்கள் வந்து ஆராதிக்கிறதை நீங்கள் உலகத்தில் காண முடியும். வாலிப பிள்ளைகள் ஆராதிக்கிறதை காண முடியும். உலகமும் இருக்கும், அவன் வஸ்திரத்திலிருந்தே தெரியும். வஸ்திரம் எந்த கலரில் வேணால் இருக்கட்டும், ஆனால் வஸ்திரத்தை எதுக்கு சொல்கிறேன் என்றால், பலிபீடத்துக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. நீங்கள் பூமியில் தேவாலயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், தேவாலயத்தில் நீங்கள் மனசாட்சியின்படி உடுத்தி வருகிற அந்த உடையும் உங்களுக்கு ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணத்தில் கல்யாண வசனம் தரிக்கிறதாய் காணப்படும். தகப்பனோடு இருக்கிற பொழுது மட்டும்தான் உங்களால் வஸ்திரம் இருக்க முடியும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாகிய தேவன், இந்த திரியேக தேவனோடு நீங்கள் வாசம் செய்தால் உங்களுக்குள் தரிக்கப்படுகிறது ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீங்கள் தூர போக 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 இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படியே கிழிய ஆரம்பிக்கும். அரைகுறை நிர்வாணத்தோடு நீங்கள் காணப்படுங்க. அதை தான் லூக்கா 17 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு புறப்பட்டு போகிறான். எல்லா ஐஸ்வர்யம், உங்களுக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பூமிக்குரிய ஐஸ்வர்யம் அனைத்தையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தபடினால்தான் நீங்கள் தேவ சமூகத்தில் வருகிறீர்கள், தேவ சந்நிதியிலே காணப்படுகிறீர்கள். ஆனால் தேவனை விட்டு விலகி போகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், முதலில் கிருபையை இழந்து போய் விடுவீர்கள். அதான் யோனா சொல்லுகிறார், அநேகர் மாயை நம்பி வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. இந்த மனுஷன் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி தான் அழைக்கப்படுகிறான். ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்ன சரியாக இருக்க வேண்டும் என்றால், மன எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். இந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், அசீரியர்கள் எழுத்தின்படியாகவே அவர்கள் ஒரு துஷ்ட குணம் கொண்ட ஜனங்கள் இல்லை என்று சொல்ல, துன்மார்க்கம் இருந்த ஜனங்க தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதை நியாயந்திருக்கிறது யார்? தீர்க்கதரிசியாக நியாயந்திருக்க வேண்டும், தேவன் அல்லவா நியாயந்திருக்க வேண்டும். அந்த தேவனே மனம் இறங்கி இவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் ஒரு எச்சரிப்பின் செய்தியை தீர்க்கதரிசனமாய் கொடுத்து அனுப்புகிறார். இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? தர்ஷீசுக்கு பயணப்பட்ட ஆரம்பிக்கிறான். நினிவேவுக்கு போக வேண்டிய மனுஷன் தர்ஷீசுக்கு பயணப்பட ஆரம்பிக்கும். காரணம் என்ன? அந்த இனத்தை குறித்து உனக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. பாருங்கள், இந்த இனப்பற்று அல்லது இனத்தின் மீது ஒரு வெறுப்பு, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கென்று கர்த்தர் அழைக்கிறார் ஒரு தீர்க்கதரிசியை. ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த ஜனங்களுடைய முழு சரித்திரமும் தெரியும். ஆனால் வெறுப்பு என்று அவன் மனதில் வருகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், அவன் மனம் மாற்றமாகிவிடும், மனம் திரும்புதல் வராது, ஞானமற்று காணப்படுவான். எங்கோ பயணப்பட வேண்டிய மனுஷன் அந்த வைராக்கியம், அந்த கோபம், அந்த ஜனங்கள் மீது இருக்கிற ஒரு எரிச்சல், இந்த மனுஷன் என்ன செய்கிறது? தர்ஷீசுக்கு நிறைய பயணப்படுகிறான். கடைசியில் இவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறது. ஆராதனை, நீ ஆராதனைக்கு வருகிற பொழுது, ஆராதனை ஸ்தலத்துக்கு வருகிற பொழுது அந்த இடத்துல தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள்.
அந்த தேவ ஜனத்துக்குள்ளே எந்த இனமும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒருவேளை பல பாஷை பேசுகளாக இருப்பாங்க, பல பின்னணியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, பல பொருளாதார பின்னணியில் ஏற்றத்தாழ்வு கொண்டவர்களாக இருப்பாங்க, நாகரிகம் அறிந்தவர்கள் இருப்பாங்க, உங்களை காட்டில் நாகரிகம் பெரிய ஜனங்கள் இருப்பாங்க. நாம் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு ஜாதி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குது, என்னவென்றால் அது பரிசுத்த ஜாதி, அவ்வளோதான். அது என்னவென்றால் அது பரிசுத்த ஜாதி, தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இது ராஜரிக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறது. ஆராதனை முறைப்படி நான் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இங்கே ஏற்ற தாழ்வுகள், இங்கே பொருளாதார பின்னணி, கல்வி தகுதிகள், இதெல்லாம் பார்க்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால் நம்முடைய பயணம் திசை மாறி போய்விடும். அந்த மீனின் வயிற்றுக்குள் போய் 3 நாட்கள் இருக்கிற பொழுது தான் அவனுக்கு புத்தி வருகிறது. அவன் சொல்லுகிறான், வரும் அநேகர் மாயை நம்புகிறாங்க, வேனிட்டி, மாயை நம்பி வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. அந்த கிருபை எதற்கு? அந்த கிருபை தான் உங்களை ஆராதிக்க செய்கிறது. வாயத்திறனா கிருபைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிருபையினுடைய பொருள் என்னவென்றால் பயம் பக்தியும் சேர்ந்து இருந்தால்தான் அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் மனரம்யமாக இருக்கும். அந்த கிருபை சில சமயத்தில் விலகி போய்விடும். இந்த கிருபை எப்படியெல்லாம் இழந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அந்த பயணத்தின் மீது கர்த்தர் வைத்து இறக்கம் போய் பயணம் முழுவதும் கொந்தளிப்பும் புயலாய் மாறுகிறது யோனாவின் பயணம். காரணம் என்ன? போகக்கூடாத திசையில் போகிறான். கர்த்தர் நல்ல இடத்திலே அனுப்புகிறார். அதை நல்ல இடமோ கெட்ட இடமோ கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று போகிற பொழுது தீர்மானம் கர்த்தருடையதாக இருக்க வேண்டும். நம்ம என்ன வெறும் அடியாட்கள் தான், கர்த்தருடைய அடியார். நம்ம எஜமான் சொல்லுகிறத வேலைக்காரன் செய்து விட்டு போகிறது தான் உத்தமமான வேலை. நம்முடைய மன அபிப்பிராயம், நம்முடைய இருதயத்தின் கற்பனைகள் இதெல்லாம் சொல்லி அவர்கள் அப்படித்தான், இவர்கள் என்னை பற்றி தெரியும், அல்லது எனக்கு அவர்களை பற்றி நல்லா தெரியும், அவர்களோடு இவ்வளோ வருஷம் பழகி இருக்கிறேன், என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க, இந்த ஜனங்க வேண்டாம், இந்த வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஊழியத்திலும் சரி, தேவ சமூகத்திலும் சரி, விருப்பமும் எந்த குறிப்பிட்ட ஜனத்தின் மீது இருக்கக்கூடாது. கேன் யூ ஃபாலோ? யூ ஹேவ் டு பேலன்ஸ் யூ எமோஷன். ஒருத்தர் மேலே பிரியமும் ரொம்ப இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேலே ரொம்ப வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல பிரியம் நீங்கள் செலுத்துக்கிற பொழுது இன்னொரு இடத்துல வெறுப்பு வந்துவிடும். இது முதல்ல நமக்குள்ளே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆராதனை என்பது பாடல் என்று நினைக்கிறவர்களுக்கு இது புரியாது. ஆனால் இந்த ஆராதனையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் மனுஷருடைய உபதேசங்கள், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களை வைத்து எனக்கு ஆராதனை வீணாய் செய்கிறாங்க. அந்த ஆராதனை பிரியப்படுகிறதில்லை. அந்த ஆராதனை செய்கிற பொழுது என்ன நடக்குது? வாத பெருக ஆரம்பிக்கிறது. கன்றுக்குட்டி ஆராதனைக்கு போய்விட்டு வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் வாதை அவர்கள் மடிந்து போய்விடுகிறார்கள். ஆனால் இப்பொழுது உயிரோடு தான் இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னலாம் அலங்கோலை நீங்கள் பார்க்குறீங்க. ஆராதனை என்ற பேரில் எவ்வளோ மாம்சத்தின் கிரியைகளை வெளியரங்கமாக காணப்படுகிறது. எவ்வளவான வாலிபர்கள் கன்னிகைகள் திசை திருப்பப்படுகிறாங்க. கர்த்தருக்குள்ளே இல்லை, கர்த்தரை விட்டு வெளியே போகிற அளவுக்கு இச்சை. அவங்க சொந்த சரீரத்து மீது கட்டுப்பாடு இல்லை, அவங்க சொந்த உணர்ச்சிகள் மீது கட்டுப்பாடு இல்லை. they have no control over the emotions, they have no control over themselves. ஒன்றே அது பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படியாக தான் இருக்கும், அல்லது அந்த பிள்ளைகள் சபைக்கு சங்கத்துக்கு சாட்சியாக இருக்காது. வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி. காரணம் என்ன? உனக்கு தேவ பயம் இல்லை. தேவ பயம் இருக்கிறது எப்பொழுது தெரியும்? உன்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வேலையை எப்படி செய்வீங்கன்னா, அந்த வேலையை நீங்கள் உற்சாகமாக செய்வீங்க, மன ரம்யமாக செய்வீங்க, மன மகிழ்ச்சியாக செய்வீங்க. அந்த வேலையில் 2 காரியம் இருக்கிறது. என்னவென்றால், ஒன்று அடிமையை போல வேலை செய்கிறது, அது சாபகரமான காரியம். மறுபடியும் சொல்லுகிறேன், முற்பிதாக்கள் செய்கிற அந்த ஆராதனை, ஆபிரகாம் செய்த அந்த ஆராதனை அல்லது பலி செலுத்துகிற தவறாய் போனபடியினால் 4 சந்ததி வரை இந்த கொடை காக்கப்பட்டது. இந்த கிருபை அவர்களை காத்து வந்தது. 4வது சந்ததி யோசேப்பு அறியாத ராஜாக்கள் எழும்புகிறாங்க. யோசேப்பின் காலம் முடிந்த உடனே, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமை மறையும் பொழுது மறைவதற்குள்ளே இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமை உருவாக்க வேண்டும். ஆனால் ஜனங்களுடைய வைராக்கியம், ஜனங்களுடைய முரட்டாட்டத்தனத்தை நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்? ராஜாக்கள் இல்லாமலே ஜனங்கள் இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் தே ஹாவ் நோ ப்ராப்பர் பாஸ்டர், நேம் சேக் பாஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பேரளவுக்கு போதகன் அல்லது மெய்ப்பனாக இருப்பான், தீர்க்கதரிசியாக இருப்பான், எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டான். ஏன்னா அவனால் போய் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது. அவன் ஒரு பொருளாய் இருப்பான், இல்லைன்னு சொல்லவில்லை. அவன் வருவான், போவான், இருப்பான், அவ்வளோதான். யுத்தத்துக்கு பயன்படாத சிப்பாயாய் போர் வீரனாக காணப்படுவான், யுத்த வீரனாக காணப்படுவான். ஆனால் அபிஷேகம் வருகிற பொழுது யுத்த வீரன் என்றால் ஜெயம் எடுக்க வேண்டும், சத்ருவை மேற்கொண்ட ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாய் காணப்படுகிற பொழுது மட்டும்தான்
இந்த இடத்துல அந்த இஸ்ரேல் புத்திரர்களுக்கு செங்கல் இருக்கிற கடுமையான வேலை வருகிறது. பார்வோனுக்கும் அந்த ஜெபத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஜெபிக்கிறியா ஜெபித்துக்கோள், ஆனால் ஆராதனைக்கு ஒன்று அனுப்ப மாட்டேன். ஏன் ஆராதனைக்கு அனுப்ப மாட்டான்? ஆராதனைக்கு வருகிற பொழுது நீ அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு நிறைய போய் விடுவாய். உனக்கென்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவம், உனக்கென்று எழுப்பப்பட்ட தேவன் சமூகம், உனக்கென்று எழுப்பப்பட்ட மெய்ப்பெண் கீழ் நீ ஆராதிக்கிற பொழுது அந்த ஆராதனை என்ன செய்யும் என்று கேட்டால் உங்களை பரிசுத்த ஜனமாய் மாற செய்யும். உங்களுடைய எல்லா குறைகளுக்கும் நீங்கள் குத்தப்படுவீர்கள். வீட்டில் சமாதானம் நிலவும். உங்கள் வீட்டில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையை காண்பாங்க. அதோடு கூட புருஷனிடத்தில் உண்மையை காணாத ஜனங்கள் உண்மையை காண்பாங்க. தகப்பனும் புருஷனுமாக இருக்க குடும்ப தலைவனிடத்தில், மனைவியிடத்தில் எரிச்சலை கண்ட ஜனங்கள் மனைவியிடத்தில் ஒரு இன்முகத்தை காண்பார்கள். மனைவியின் தாயுமான சகோதரி இடத்துல அப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அந்த வீட்டிலே ஒரு மறுரூபம் காணப்படுகிறது. அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுகிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உள்ள கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். எந்த குடும்பம் தனக்கு தானே விரோதமாக இருக்கிற குடும்பங்கள் அது ஒரு ஆசீர்வாதமான பகுதியில் காணப்படாது. அது பிரிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? நீங்கள் பிரிந்திருக்கிற எந்த குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், ஒன்று கையின் பிரயாசம் ஒழுங்காக இருந்தால் குடும்பம் ஒழுங்காக இருக்காது. தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு படிப்பும் உலக அனுபவமும் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கறது, ஆனால் அதை வைத்து குடும்பத்தை நடத்துவான் என்று கேட்டால் குடும்பத்தை கொட்ட விட்டுருவான். குடும்பம் சரி இருக்காது. குடும்பம் ஒழுங்காக இருக்கும், கையின் பிரயாசம் ஒழுங்காக இருக்காது. வேலை நித்திய கண்டம் பூர்ண ஆயுஷாக இருக்கும். இன்று இருக்கோமோ இருக்காதோ, நம்ம விதைக்க போகிற பொழுது மழை அடிக்கிறது, நம்ம அறுக்க போகிற பொழுது காற்று அடிக்கிறது, வேலைக்கு போகலாம் போகிற பொழுது ஏதோ நடக்கிறது, எதிர்மறையான தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, போகிற வழியில் வருகிற வழியில் பல ஆபத்துகள் காணப்படுகிறது. இப்படியெல்லாம் காணப்படும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தடைகளை நீக்கி போடுவதற்கு முன்பே கடந்து சொல்லுகிறார். அவர் கோணலான வழிகளை செவ்வாக்கி போடுகிறார். நீங்கள் எங்கே வேணாலும் ஆராதிக்கலாம் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஏலேலாகே என்ற ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த யாக்கோபு என்ற மனுஷன் சீகேம் இடத்துல பணத்தை கொட்டு பலிபீடத்தை அந்த இடத்த வாங்கி பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுகிறான். அதனுடைய பலனை பார்த்தீங்கன்னா மறுநாள் தன்னுடைய மகள் தீனால் தீட்டுப்பட்டு போய்விடுகிறான், படி தாண்டி போய்விடுகிறான். அந்நிய ஜனங்கள் உன் ஆராதனையில் அந்நிய ஜனங்களில் நீங்கள் மேற்கொள்ளுகளாக இருக்க வேண்டும். இந்த மலையில் நீ ஆராதனை செய்ய வேண்டும். எந்த மலையில்? இந்த மலையில். The Lord is so specific about it. எல்லா இடத்துலையும் நீ ஆராதனை செய்தால் கர்த்தர் மகிமைப்படுவார் என்று கேட்டால் பலர் பல காரியங்கள் வியாக்கணங்களை சொல்லுவாங்க. ஆனால் தேவன் எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்தின் கீழ் நீ ஆராதனை செய்கிற பொழுது பரலோகம் உனக்கு வேறு விதமாய் மறு உத்தரவு கொடுக்கும். என்ன மறு உத்தரவு கொடுக்கும்? அக்கினி சம்மாய் மேக சம்மாய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். இதெல்லாம் மாம்சம் செய்ய முடியாத காரியம். திடீரென்று தேவன் தரிசனமாகின்றார். காரணம் என்ன? இந்த ஆராதனையுடைய அந்த உச்சகட்டம் தேவனால் பரலோகத்திலே இருக்க முடியவில்லை. சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறான், ஆசாரியர்கள் ஆராதிக்கிறாங்க. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை வந்து ஆலயத்தை நிரப்புகிறது. சாலமோன் ஜெபிக்கிறான், அக்கினி வந்து இறங்குறது. நாட் பிகாஸ் ஹி வாஸ் சாலமோன், தாவீதுடைய குமாரன் என்பதற்காக அல்ல. தேவன் நிர்ணயித்த இடத்தில் இருக்கிறது. தேவன் நிர்ணயித்த குடும்பத்தில் நாம் இருக்கிறது. இஷ்டப்படி வாழுகிறது வேண்டாம் வேண்டாம் என்ற நிராகரித்து கொண்டு போவாங்க. யூ ஹேவ் நோ என்டியூரன்ஸஸ். உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. அதனால சில காரியத்தை நீங்கள் விரக்தியோடு பார்க்குறீங்க. யோனா பார்த்ததை போல அந்த மனுஷன் சிறையிருப்பில் புரிந்து கொள்ளுகிறான், இந்த கிருபையை நான் போக்கடித்து விட்டேன். ஏசா என்ன செய்கிறான்? சரீரத்தை ஜெயிக்கவில்லை, பசியை ஜெயிக்கவில்லை. சிவப்பின் மீது ஒரு தனி பற்று இருக்கிறது. பாருங்கள், இதெல்லாம் ஆராதனைக்கு உள்ள ரகசியமான காரியங்க. கிருபை எழுந்து போன ஏசாவை போல் இராதேங்கள் என்று வேதம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? என்ன கிருபை இருக்கிறது? சேஷ்ட புத்திர பாகம் ஒரு கிருபை. அது பங்கு மட்டுமல்ல, அது தகப்பனுடைய சுதந்திரம் மட்டுமல்ல. அந்த சேஷ்ட புத்திர பாகத்திற்குள்ளே கிருபை காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுசிப்படுத்துகிற விசுவாசிகள் என்று இருக்கிறாங்க. பரிசுத்த ஈவை, ஏனெனில் ஒரு தாரம் பிரகாசிக்கப்பட்டும். எபிரேயர் 6வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். ஏனெனில் ஒரு தாரம் பிரகாசிக்கப்பட்டும், பரமையை ருசி பார்த்தும், பரிசுத்தாவை பெற்றும், தேவனுடைய நல்ல வார்த்தையை இனி வரும் உலகத்தின் பலகையில் ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எல்லாம் ருசி பார்த்தது தான்.
எல்லா விஷயம் தெரிந்த மனுஷன்தான். ஆனால் இவனால் திருப்பி மறுபடியும் போக முடியவில்லை. காரணம் எபிரேயர் 10 வாசிக்கிற 29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. ஆமாம், இதெல்லாம் தெரிய வேண்டும். இது தெரியாமலே ஆடி பாடி ஆராதிக்கிறோம், ஆராதனைக்கு போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உண்மையுள்ளவர், உங்களை விசுவாசி அங்கீகரித்திருக்கிறார். ஆனால் தேவனை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை, தேவன் சொல்லுகிற இடத்துல காணப்படவில்லை, தேவன் விரும்புகிற இடத்துல நீங்கள் ஆராதனை செய்ய முன்னே வருகிறதில்லை. ஏன்? அந்த இடத்துல சுயம் வேலை செய்கிறது, சரீரத்தை ஜெயிக்க திராணி இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. கிருபை எழுந்து போக முடியும். யூ கேன் வெரி ஈஸிலி லூஸ் த கிரேஸ் ஆஃப் காட். வாய்ப்புகள் இருக்கிறது, சாத்தியங்கள் இருக்கிறது. அப்புறம் பாருங்கள், இந்த மனுஷன் என்னென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பி ஆகாது என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி மனமாறுதலை காணாமலே போனான். ஒரு முறை எழுந்தது தான் சில கிருபைகள். உங்களிடத்தில் அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் தலைமைத்துவம் தேவை, அதற்குத்தான் பயத்தையும் பக்தியும் ஊட்டத்தக்கதான தலைமைத்துவம் தேவை, கடிந்து கொள்ளுகிற உபதேசங்கள் தேவை. இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படும். இங்கே மனரம்யமான வார்த்தைகள், உங்களை வரவேற்கத்தக்கதான வார்த்தைகள் இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், இந்த கிருபை ஆனது நித்தியகண்ட பூர்ணாஷாக இருக்கும். எல்லாம் கிருபை என்று சொல்லுவோம், ஆனால் அந்த கிருபை இழக்கிற அந்த அபாயம் தெரியாமலே கிருபை கிருபை என்று போய்கொண்டிருக்கும். அந்த கிருபை உங்கள் இடத்துல இருக்கிற பொழுது என்ன நடக்கும்? பசி மீது நிச்சயம் எடுப்பாய். பசி என்றால் உங்களுக்கு ஆகார பசி மட்டுமல்ல. இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஏசாக்குன்னா, சிவப்பான இந்த கலர் பிரச்சனை வந்துடும் சில பேருக்கு. இந்த சிவப்பான கூழ் மீது உனக்கு ஆசை, ஏன்னா இவன் சிவந்த மேனி கொண்ட மனுஷன். சில பேருக்கு இந்த கருப்பு இருந்தால் பிடிக்காது. அது பெண்ணை பார்த்து திருமணம் செய்கிற விஷயத்தில் மட்டும் கருப்பு பொண்ணு வேணாம் சொல்ல, அதை சொல்ல நான் சொல்கிறது பொதுவாகவே ஒரு கலர்னால் அந்த குறிப்பிட்ட கலரில் அடிமையாக இருப்பான். அந்த கலர் தான் எனக்கு ராசினே சொல்லுவான். ஆண்டவருக்குள்ளே வந்த மனுஷன் அந்த கலர் தான் எனக்கு தேவைன்னுவான். அது பெண் மட்டும் இல்லை, வாகனமாக இருந்தாலும் சரி. இவைகள் எல்லாம் கிருபையை மங்க பண்ணோம். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பற்று இருக்கிறது. உங்கள் பூரண இருதயம், முழு இருதயம் கர்த்தர் பட்சத்தில் இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், இவனுக்கு பசியை காட்டல. என்னன்னா, அந்த பயிற்றங்குள் மேலே ஆசை வருகிறது. ஏன் பயிற்றங்குள் மேலே ஆசை வருகிறது என்று கேட்டால், இவனுக்கு ஒரு தகாத நட்பு, ஒரு உறவு ஒன்று இஸ்மவேல் என்ற மனுஷனோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இப்படிப்பட்ட நட்புகள் இருந்தால் கிருபையை இழந்து போய்விடுவீங்க. அந்த கிருபையை இழந்தவுடன் என்ன நடக்கும் என்றால், நீங்கள் மாம்சத்திலே விழுந்து விடுவீங்க. மாம்சத்தில் விழுவது என்றால் விபச்சாரத்தில், வேசித்தனத்தில் அல்ல, மாம்ச ரீதியான எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாக இந்த இருதயம் காணப்படும். ஒரு இடத்துல வேலைக்கு செய்கிறவர்கள் இன்னொரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சா இங்கே போயிடுவாங்க. நல்லது தான், சரி, முன்னேற்றம். அதுபோல் வாழ்க்கை எப்படி ஆகிடும்? பணத்துக்காக என்ன வேணால் செய்கிற ஜனங்களை மாறிடுவாங்க. அவன் கிறிஸ்தவ பேர் இருக்கும், பெரிய டாலர் தொங்கும் கழுத்தில், ஆனால் வாழ்க்கையில் அந்த கிருபை இருக்காது. என்ன கிருபை இருக்காது? நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளையும் உங்கள் மாம்சத்தினுடைய காரியங்களை மேற்கொள்ளத்தக்கதான பலன் அந்த கிருபை தருகிறது. இந்த கிருபை தான் அதிகாலையிலே புதிதாக கர்த்தர் இந்த கிருபை தருகிறார். நீங்கள் ஜெபிக்கலாம், பாடலாம். பாடல் வேற, ஆராதனை வேற. ஆராதனை என்பது இத்தகைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனுஷ கற்பனையின்படி நீங்கள் உபதேசம் திரித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாங்க. நீ தகாத உறவில் இருக்கிறாய். அது ஆண் தான், இஸ்மவேல் ஒரு ஆண் தான், இந்த ஏசா ஒரு ஆண் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறது. குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது, தேவ சமூகத்தை துரத்தி அடிக்கப்பட்டது. துன்மார்க்குடைய ஆலோசனை பாவியுடைய வழியில் இருக்கிறது, பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காருகிறது. இவை அனைத்து இருக்கிற பொழுது வேதம் உனக்கு தூரமாய் போய்விடும். முதல் காரியமே சொல்கிறேன், வேதம் தூரமாக போய்விடும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்து ஜெபிக்கிற ஜபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. ஜபம் கேட்கப்படாது. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் ஆராதிக்கிறது? இந்த 3 கூட்டத்தாரோடு கூட சேர்கிற பொழுது விசுவாசியுடைய கிருபை மங்கி எரிய ஆரம்பிக்கிறது. தீபமாய் சுடரொளியாய் காணப்பட வேண்டிய கிருபை மங்க ஆரம்பிக்கிறது. அவன் தங்கி தாபரிக்க வேண்டிய ஸ்தலத்தில் அவனுக்கு பலத்த போராட்டம் வருகிறது. இருக்க இடத்திலே எல்லாம் இருக்கும், ஆனால் வீட்டில் எதையும் செயல்பட முடியவில்லை. அந்த வீடு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய வீடு அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்க தவறுகிறது.
because he lost the grace to win the battle. இதுதான் உன்னதத்திலிருந்து. கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற ஜனங்களுக்கு தேவன் பாராட்டுகிற அனுகிரகம் தான் கிருபை. தேவனால் பாராட்டப்படுகிற ஈவு தான் கிருபை. அதுக்கு தகுதி எதுவுமே கிடையாது. ஆனால் பெற்றுக்கொண்ட கிருபையை, இலவசமாய் பெற்றுக்கொள்கிற கிருபையை காத்துக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அது நீங்கள் வீட்டில் வைத்து காக்க முடியாது, பீரோவில் வச்சு காக்க முடியாது. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி கேட்கிற பொழுது தான் அந்த பயம் வர வேண்டும், பக்தி வர வேண்டும். அப்போ தான் தேவ சமூகத்தில் வருகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், வாயை மூடிக்கொண்டு இருப்போம், துதிக்கு வாயை திறப்போம், மௌனமாக இருப்போம், அமைதியில் கையாளுவோம், நாம் எதையும் பக்கம் பக்கத்தில் பேச மாட்டோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் கர்த்தர் மீதும் கர்த்தருடைய வார்த்தையின்படியுமே காணப்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? உள்ளாத மனுஷன் மறுரூபத்துக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறான். உங்களுக்கு பசி, தாகம், நிர்வாணம் அனைத்தையும் மேற்கொள்ளத்தக்கதான் பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பசியோ, தாகமோ, நிர்வாகமோ, நாசமோ, சுமை, இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்வதற்கான காரணம் இருதயம் முழுவதும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்கு உலக பிரகாரம் வேலை உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கும். யோசேப்பு சிறைச்சல்ல காணப்படுகிறான். கர்த்தர் அவன் மீது கிருபை வைத்தார் என்று ஆதியாகம புஸ்தகம் 39 வாசிக்கிறோம். இந்த இரவு வேலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் வேலை பிரச்சனைகள் இருக்கிறதோ, இந்த இரவு வேலையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். நீங்கள் இந்த வேலையை சம்பந்தப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் காணப்பட்டு கொண்டிருக்க ஜனங்கள் என்று வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை, ஆதியாகம புஸ்தகம் 39 அதிகாரம் 21 முதல் 23 வசனம் வரை நீங்கள் வாசித்தால் தெரியும். இந்த கிருபை வேலைக்கென்றே கொடுக்கப்படுகிற. திஸ் இஸ் நாட் ஃபார் வர்ஷிப். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிருபை வேலை ஸ்தலத்தில் தாண்டவமாட வேண்டிய ஒரு கிருபை, செயல்பட வேண்டிய ஒரு கிருபை. கர்த்தர் அவன் மீது கிருபை வைத்தபடியினால் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு கடுமையான முதலாளி இருக்கிறான், அவனுக்கு என்னுடைய முன்னேற்றத்திலே பிரியமில்லை, என்னை தாழ்த்த பார்க்கிறான், என்னை ஏச பார்க்கிறான், என்னை ஏய்க்க பார்க்கிறான், என்னை நிர்வாகத்தை விட்டு ஓடும்படி செய்ய பார்க்கிறான். இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டு போகிற காரணம் என்ன? இந்த கிருபை உன்னிடத்திலே குறைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது சிறைச்சாலை தான். அந்த சிறைச்சாலையில் கர்த்தருடைய கிருபை வருகிறது. ஏன் இந்த கிருபை போத்திபாருடைய வீட்டில் வேறு விதமாய் செயல்பட்டது? அவனுக்கு ஒரு பெருக்கத்தை காட்டினாலே போதும். அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படவில்லை. யோசேப்பின் மீது இருந்த அபிஷேகம் பாருங்கள். எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள், சாணாதிபதிகள் உங்கள் வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறவர்களோ அப்பொழுது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் வீட்டிலே காண்பீர்கள். யூ வில் see a transformation in your existence. வீடு சொந்தமாகிவிடும், வாடகை வீடு சொந்தமாகிவிடும் அப்படி சொல்லலை. உங்கள் வீட்டில் இருக்க மூல பிரச்சனைலாம் மாறி ஒரு புதிய திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வருவார். அப்படித்தான் இந்த யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டுக்குள்ளே போன பொழுது அவன் எதை செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறான். காரணம், அவனுக்குள்ளே ஒரு சுத்தமான இருதயம் இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. இந்த இடத்துல அதுக்கு மேலே கர்த்தரால் கிரியை செய்ய முடியவில்லை. சுற்றிலும் அங்கு வேசித்தனத்தினுடைய ஆளுகை காணப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே அந்த போத்திபாருடைய மனைவி வித்தியாசமான காரணத்தில் பார்க்கிறான். அது இந்த யோசேப்பு என்ற வாலிபன் மேற்கொண்டு வருகிறான். அதிலிருந்து தாண்டி தப்பித்து வருகிறான். ஆனால் கிடைத்த ஒரு பழிப்பாவமும் சிறைச்சாலையிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். யூ ஷுட் see the Lord's move. ஏன் வீட்டில் கர்த்தர் கிரியை செய்யலை? நம்ம நினைக்கிறதுலாம் என்ன? கர்த்தர் அந்த பெண்ணை வாதிக்கணும், இந்த மனசு நிரபராதி என்று காட்டணும். தேவையில்லை. கர்த்தருக்கு தெரியும் எப்படி தன்னுடைய அடியானை காத்துக்கொள்ளணும். இங்கே சிறைச்சாலை கம்பிக்கு மீறி ஒரு பெண் வந்து இவனை கற்பழிக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவனை கர்த்தர் காத்துக்கொள்ளுகிறார். அவன் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறான், அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுகிறான். இவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சிறைச்சாலைக்குள்ளே தேவன் அவன் மீது கிருபை வைக்கிறார். அந்த கிருபை தான் பாருங்கள், இது புது கிருபை. இப்பொழுது கர்த்தர் வைக்கிற கிருபை. கர்த்தரோ அவன் மேல் கிருபை வைத்து, இதுவரை அந்த வைக்கல அந்த கிருபை, இதுக்காக நீ பெறாத கிருபை என்று பெறுகிறாய். அல்லேலூயா. இன்றைய மாலை வேலை ஆராதனைக்கு வந்து ஜனங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிக ஊடகத்தை வழியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிக. இதுவரை செயல்படாத கிருபை உன்னோட வேலை ஸ்தலத்தில் செயல்பட போகிறது. அவன் மீது தாய் வைக்கிறதை நீ காணப்போகிறாய். சிறைச்சாலைக்காரன் என்றால் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தா சிறைச்சாலைக்காரன் எப்படி நடந்து கொள்வான்? அவன் எப்படி அடித்து கிழித்து அவனை வாரில் அடித்து தொழுவ மரத்தில் மாட்டி விடுகிறான், கைகளையும் காலைகளை கட்டி, பவுலையும் சீலாவையும். இந்த இடத்துல சிறைச்சாலைக்காரன் அவனுடைய கண்களிலே தயவை கர்த்தர் கட்டளையிடுகிறான். சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாம் யோசேப்பும் செய்வித்தான். தட்ஸ் தி லீடர்ஷிப். அந்த கிருபை என்ன செய்யும் என்றால், உங்களுக்குள் இருக்கிற உண்மையையும் உங்களுக்குள் இருக்கிற திறமையையும் வெளியே கொண்டு வந்து மற்றவருடைய கண்கள் திறக்கும்படி செய்யும். நான் திறமை உள்ளவனாக இருக்கிறேன், நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், யானை என்னை மதிக்க மாட்டான். இந்த கிருபை செயல்படலையா? உங்ககிட்ட உனக்கு உண்மை இருக்கலாம், உனக்கு திறமை இருக்கலாம்,
you lack grace of God. ஏன்? உனக்கு எல்லா சகவாசமும் இருக்குது. வேசிக்கல்ல சகவாசம் இருக்குது. கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அண்ணன் ஒன்று எல்லா துன்மார்க்கனுடைய பேர் இருக்கும், அவனுடைய உறவெல்லாம் இருக்கும், அவனுடைய சிபாரிசு உனக்கு தேவைப்படும். எதனா பிரச்சனைன்னா அவர் வருவார். இல்லை, உனக்கு பிரச்சனையே வராது. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. உங்கள் தனிப்பட்ட கையின் பிரயாச ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த போத்திபார் போட்டுறதான வீட்டை விட்டு நீங்கள் வெளியாக வேண்டும். நீங்கள் அங்கெல்லாம் வாசம் பண்ணவில்லை, அது தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களிடத்தில் தொடர்பில் இருக்கிறாங்க. கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவியினுடைய ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு இருக்குது. தொடர்புனா கள்ள தொடர்பு இல்லை, அந்த அறிமுகம் இருக்கிறது. நான் பாவம் செய்யலாம் தான் செய்கிறா, நான் பாவம் செய்யலாம் தான் செய்கிறான். உனக்கு அந்த பாவியோடைய சவகாசம் இருக்கிற வரைக்கும் இந்த கிருபை செயல்படாது. இந்த பாவியை விட்டு நீ விலகி வந்தாலும் அதுக்கு ஒரு விலைக்கிரியத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை யோசிப்புக்கு வந்து சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டு விடுகிறான். பொய் வழக்கு, பெண் வழக்கு, அவ்வளோ அசிங்கமாக இருக்கும், கனவீனமாக இருக்கும். பரவாயில்ல, அதை பற்றிலாம் கவலை இல்லை. கர்த்தருடைய கிருபை என் மீது இறங்குறது. When you break the flesh for the sake of God, I mean to say, give up some relationship for the sake of God, for the sake of holiness of God, and you are bestowed in special grace. கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்காகவும் நீங்கள் முன்னிட்டு நீங்கள் சில மனுஷ உறவுகள் அல்லது மனுஷனுடைய எல்லாவித ஐக்கியத்தையும் நீங்கள் விட்டு விலகுற பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்கள் வாழ்க்கையிலே வந்து இறங்குறதை நீ காணப்போகிறார். எல்லாவற்றையும் ஒப்புவித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால், 3வது வசனம் 23 வசனம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் எதை செய்தான் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினாலும் அவன் வசமாக யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலைக்கான விசாரிக்கல. நோ என்கொயரி. மேலே என்கொயரி வைக்கிறாங்க அலுவலகத்தில். எந்த களவும் நீங்கள் செய்யலை அலுவலக ரீதியாக, தேவையில்லாது. ஏன்னா உங்களுக்கு கிருபை இல்லை. உங்களுக்கு வேசி கல்லனோடு தொடர்பு இருக்கிறது, துன்மார்க்கோடு தொடர்பு இருக்கிறது, பாவிகளோடு தொடர்பு இருக்கிறது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த ஐக்கியங்கள் எல்லாம் விட்டு விலக உங்களுக்கு தெரியவும் இல்லை, அது யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. தலைமைத்துவமே சரியில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ வாழ்க்கையில் இருக்கிறான், அந்த மனுஷி மிகப்பெரிய பாவ வாழ்க்கையில் இருக்கான். நீங்கள் வேதம் சொல்லுகிறத பாருங்கள். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது? உங்களால் ஏன் ஆராதிக்க முடியவில்லை? எனக்கு பாட்டு தெரியவில்லை. இல்லை, பிரச்சனை அது இல்லை. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று 1வது வசனம் சொல்லுகிறது, பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனையை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அந்நியானிக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறக்குள்ள விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நீக்கவும் இல்லை, அதை குறித்து வருத்தப்படவும் இல்லை. தலை கனம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். when you don't depart from such companionship, உங்களுக்கு அப்படிப்பட்ட வேசிக்கல்லர்கள், வேறு வார்த்தையே கிடையாது இதுக்கு. விபச்சாரக்காரன் வேசிக்கல்லன், யாரையோ எவ்வளோ வச்சுன்னு இருக்கான். கல்யாணத்துக்கு வெளியில் போய் செய்கிற காரியம் இதெல்லாம். அவனோட உனக்கு ஒன்றும் தொடர்பு இருக்கிறது. அது ஏன் அந்த தொடர்பு இருக்கிறதுனா, அந்த மாதிரி அந்த தொடர்பு என்ன கள்ள தொடர்பு இல்லை, அவனோட தோழமை நீ பாராட்டுகிறாய். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்டவனை உன்னை விட்டு நீக்காமல் இருக்கிறாய், நீ அதை குறித்து துக்கப்படாமல் இருக்கிறாய், நீ இருமாப்படைந்து இருக்கிறாய். நம்ம சொல்கிறோம், ஐயா நான் தாழ்மையோடு இருக்கிறேன், நான் தாழ்மையோடு இருந்தால் கிருபை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. நீங்கள் தாழ்மை இந்த ட்ரெஸ்ஸில் மாட்டிக்காதீங்க. போய் எதையாவது ஒன்று எளிமையாக உடுத்துறன்னு சொல்லி மாயமான தாழ்மை என்ற வேதம் சொல்லுகிறது. நீ தூதர்களுக்கு ஆராதனை செய்கிறபடி அழைக்கப்படவில்லை, நீ தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறாய். சர்வவல்ல தேவனை தொழுது கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்காய். தொழுது கொள்ளுதல், ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஐயா எனக்கு தெரிஞ்ச கழிவரெல்லாம் ஜெபித்தவர்களாக இருக்கிறாங்க, குளிரையில் ஜெபித்தவங்களாம் இருக்கிறாங்க, வெளியரங்கமாக கர்த்தரிடத்தில் பலனை பெற்றவங்களாக இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அப்படி தான் ஜெபித்திருப்போம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் ஆராதனை என்பது அப்படி அல்ல. நீங்கள் எல்லார்கிட்டையும் எனக்கு பழக்கம் இருக்கும், கர்த்தர் கிருபை தரணும். நீங்கள் எல்லார்கிட்டையும் வைத்திருக்கொண்டிருக்கிற உறவினால் தான் உங்களுக்கு வயசாகிறது தவிர அந்த வயசுக்கு ஏற்றபடி வேலையில் அதிகாரம் இல்லை. இதில் அபிஷேகம் பற்றி சொல்லப்படல, கிருபை பற்றி தான் சொல்லப்படுகிறது. இந்த கிருபை ஏன் செயல்படுகிறது இல்லை? இந்த மனுஷன் அந்த வேசித்தனத்தை வெறுக்கிறோம். எதிர்காலமே அந்த பெண்மணி, ஒரு பெண்மணி இவன் சந்தோஷப்படுத்தி இருப்பான், சமாதானப்படுத்தி இருப்பான், திருப்திப்படுத்தியிருப்பான் என்றால் இவன் எதிர்காலம் வேறு விதமாய் அமைந்திருக்கும். போத்திபாருக்கு எதுவும் தெரிந்திருக்காது. அவன் வருகிறதும் சாப்பிட்டுக்கிறதும் போகிறதும் ஒரு துன்மார்க்கமான கோபக்காரன்,
ஒரு அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி வருகிறதும் போகிறதுமா இருக்கிறான். அவன் பார்த்த பொழுது யோசேப்பு வருவதற்கு முன்பு இருந்த வீட்டு நிலவரம் வேறு, யோசேப்பு வந்த பிறகு இருக்கிற வீட்டு நிலவரம் வேறு. இந்த மாலை வேலையில் இன்று எத்தனை வயது கொண்டவர்களாக இருந்தாலும் நான் அதிகமாக அதிகாலையில் ஜெபித்து இருக்கிறேன். இந்த மாலை ஆராதனையில் வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் இன்று வேலையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நோ மேட்டர் ஹூ யூ ஆர், நீங்கள் புதிதாக வந்திருக்கலாம், உங்களை வரவேற்கிற இயேசு நாமத்தில். ஆனால் இந்த இரவு வேலையில் கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டுகிறார். போகிற வேலை இல்லை, உன் வேலையில் இனி ஒரு பிரம்மாண்டத்தை நீ காணப்போகிறார். இந்த 10 விரல்கள், அந்த 2 கைகள், இந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரப்போகிறது. இதுவரை உலகான செட்டு இந்த கரம் இப்பொழுது உயர்த்தப்படுகிறது. ஆனால் இந்த தொடர்புகள் இருக்கிற வர, இந்த வேசிக்கல்லுடைய தொடர்பு இருக்கிற வரை நீங்கள் வேசித்தனம் பண்ணுகிறேன்னு சொல்லவில்லை. இத்தகைய அசூசை செய்கிற பாவிகளுடைய சவகாசம் இருக்கிற வரை வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் 1வது வசனம், 9வது அதிகாரம் கடைசி வசனம், பாவிய மனுஷன் பெரிய நன்மை கெட்டு போடுவோம். செத்தையி பரிமளக்காரனுடைய தலத்தை நார பண்ணும். எங்கேயோ போக வேண்டிய குடும்பங்கள், எப்படியோ செழிக்க வேண்டிய குடும்பங்கள் இன்று இடுக்கத்தின் அப்பத்தை புசித்து கொண்டிருக்கிறது, நெருக்கத்தின் வாசலிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எஸ்ரா சொல்லுகிறார், அந்நிய ஸ்திரீகளை எடுத்துக்கொண்டாங்க எங்கள் ஆட்கள், நாங்கள் சுதந்திரங்களை இழந்தோம், புறஜாதிகளோடு நாங்கள் கை கோர்த்தோம், எங்களோட சுதந்திரங்கள்லாம் போயிட்டு நாங்கள் எங்களுக்குரியவர்கள்லாம் இழந்து போயிட்டோம், எங்களுக்கு வேலை இல்லை, எங்கள் தண்ணீர்களெல்லாம் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் சம்பளங்களெல்லாம் வட்டிக்கு போகுது. எஸ்ரா நெகேமியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெரும்பான்மையான ஜனங்களுடைய வாழ்க்கை வேலையின் ஆசீர்வாதம் இல்லாது போவதற்கான காரணம், உனக்கு வேசிக்கல்லனோடு தொடர்பு இருக்கிறது, விபச்சாரக்காரனோடு உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அவனை நீங்கள் ஒதுக்கிறது இல்லை, அவனை உங்களை விட்டு நீக்கிறது இல்லை, அதை குறித்து துக்கப்படுக்கிறது இல்லை. ஏன்னா எனக்குள்ளே இருமாப்பு இருக்கிறது. அது சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஏன் நான் ஒத்துக்குவது இல்லைன்னா, அது இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை காணப்படும். கிருபை காணப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். சம்பளம் வருவதற்கு முன்பே தெரிந்து விடுகிறது, வீட்டுக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை ஐயா, வீணாக உழைக்கிறீங்க. வேர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டிய ஜனங்க ரத்த துளிகளை சிந்தி சம்பாதிக்கிறீங்க. அத்தனையும் வட்டிக்காரன் வாங்கி கொண்டு போகிறோம். கடன் அடைத்த பரவாயில்ல, வட்டி போய் கொண்டிருக்குது, அசல் அடையவில்லை. நெருக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் இருக்க அந்நிய தெய்வங்களை அப்புறப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பி, உன் மீது அவர் மனதுருகுவார். ஏன் இந்த தோழமே என்னால் முடியாது. எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பியாது, எத்தனை வருஷம் நாங்களும் ஒன்றா படித்தோம், ஒன்றா வாழ்ந்தோம். அதுதானே ஐயா இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. ஒரு வாழ்க்கை, ஒரே வாழ்க்கை, வயது ஆய்கொண்டு போகிறது. உங்கள் அங்கலாய்ப்புக்கு, உங்கள் அதிருப்திக்கு, உங்கள் வறட்சிக்கு கர்த்தர் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஒன்று பற்றி கொண்டால் கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, நீங்கள் ஜெயத்தோடு வருவீங்க. அந்த மனுஷ சவகாசம் எதுக்கு உங்களுக்கு? அந்த மனுஷன் நட்பு எதுக்கு உங்களுக்கு? உங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அந்த மனுஷன். அந்த மனுஷன் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்க. தெரியும் யோசேப்புக்கு, என்னிலும் பெரியவர் இந்த வீட்டில் யாரும் இல்லை, இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவது என்று சொல்லி அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? தன்னை காத்து கொள்ள போகிறான். அவள் வஸ்திரத்தை அவள் கையில் போய் மாட்டிக்கொள்ளுகிறது. வஸ்திரமானுக்கு சாட்சியாக மாறிவிடுது. பரவாயில்ல, அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம சொந்த மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும். நீங்கள் தவறு செய்தீர்கள் நான் தீர்க்கதரிசனம் சொல்ல, தவறு செய்கிறனோடு நீ போய் கொண்டு இருக்கிறாய். துன்மார்க்கோடு உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. புறஜாதிகளுக்கும் உங்களுக்கு இடைவெளி இல்லாமல் ஒரு நெருக்கமான பழக்கம் போய் கொண்டிருக்கிறது. அதனால உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை காணாமல் நீங்கள் நெருக்கத்திலும் பாடுகளிலும் ஒடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் அப்பத்தையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறீங்க. வேலை இருக்கிறது, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. சரீரம் இருக்கிறது, அதில் பலன் இல்லை. சரீரம் வெளியரங்கமாய் நோய் வாய்ப்படல, ஆனால் மன உளைச்சல் இருக்கிறது, அங்கலாய்ப்பு இருக்கிறது, தாகம் இருக்கிறது, வறட்சி இருக்கிறது. தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்கிறது இல்லை, சாப்பிட்டாலும் திருப்தி வருகிறது இல்லை. காரணம் என்ன? கிருபை நீங்கள் செயல்பட விடுகிறது இல்லை. விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபங்களில் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பழைய புளித்தமா அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிக்கடுவோம். விபச்சாரக்காரரோடு நீங்கள் பழகி கொண்டிருக்கிறீங்க. சபையார் அத்தனை பேருக்கும் தெரியும் நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன். விபச்சாரம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. விபச்சாரக்காரரோடு, உலக சிநேகிதம் உள்ளவர்களோடு நீங்கள் வைக்கிற தோழமை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சறுக்குதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இல்லை, மாயங்களும் பலிக்கவில்லை, மந்திரங்களும் பலிக்கவில்லை, தந்திரங்களும் பலிக்கவில்லை, உங்கள் குடும்பம் சிதறி போகவில்லை, ஜீவனோடு இருக்கிறீர்கள், ஆனால் கனி கொடுக்கவில்லையே. தேர் ஆர் அன்செட்டில்டு பேரண்ட்ஸ். வாலிபன் செட்டில் ஆகணும், பிள்ளைகள் வாலிப வயசில் இருக்க பிள்ளைகள் செட்டில் ஆகணும், பிள்ளைகள் போராடலாம்.
தகப்பனும் தாய் எப்படி இருக்கணும்? வெல் செட்டில்டாக இருக்கணும். பணத்தை வச்சு சொல்லலை, கிருபைக்குள்ளே நீங்கள் யூ ஷுட் பி செட்டில் இன் தி கிரேஸ் ஆஃப் காட். நீங்கள் அந்த கிருபையில் ஸ்திரமாக இருந்தால் தான் பிள்ளைகளை நீங்கள் நடத்த முடியும். நான் 1 மணி நேரம் பிரசங்கியார், 1 மணி நேரம் செய்தி, அந்த பிள்ளைகள் என்ன செய்யுமோ அவ்வளோதான் செய்யும். வீட்டில் இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்கலாம் இருக்கிறீங்க, இந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்க வேண்டும்? நீங்கள் கிருபையில் ஸ்திரமாக காணப்பட வேண்டும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக வருகிறது. இந்த உறவுகள் எல்லாம் வேலை ஸ்தலத்து நிமித்தம் இருக்கும், கடை வச்சிருக்கலாம், சமுதாயத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் இல்லாமல் இல்லை. வேதம் என்ன சொல்லுது? அப்படி அவனோடு கலந்துருக்கக்கூடாது, அப்படி ஒன்னோடு புசிக்கக்கூடாது என்றால் சொன்னால் உலகத்தை விட்டே நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். நான் அப்படி சொல்லவில்லை. புறம்பேர்களை குறித்து தீர்ப்பு செய்ய என் காரியமா? உள்ளே இருக்கிறதை குறித்தல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீங்க? புறம்பேர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆனால் இவங்களோடலாம் கலந்துருக்கக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனை, இந்த வேசிக்கல்ல. நாளைக்கு பிள்ளைகளுடைய நட்புகள், உங்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள், பிள்ளைகள் யாரோடு பழகுறாங்க? ஏசா போய் இஸ்மவேலோடு பழகின தொட்டு தான் அந்த மனுஷனுக்கு இந்த குறித்த கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லை, கொஞ்சம் கூட ஒரு வெட்கமே இல்லை, ஒரு கலக்கமே இல்லை. யார் இடத்துல பழகி கொண்டிருக்கிறோம்? குடும்பத்துக்கு எதிரி இடத்துல பழகி கொண்டிருக்கிறோம். கர்த்தரால் புறமே தள்ளப்பட்ட மனுஷன்கிட்ட பழகி கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த பிரச்சனை? ஈசாக்குக்கு அதெல்லாம் தெரியவில்லை. வெள்ளாட்டுக்கறி வந்தால் போதும், நல்ல அழகிய மனைவி, நல்ல சமைத்து தரக்கூடிய மனைவி, அவனுக்கு படுக்கையும் உணவும் நன்றாக இருக்கிறது. ஈசாக்கு பயபக்தி நிறைஞ்ச மனுஷன் தான், இல்லைன்னு சொல்ல. பிள்ளை பிள்ளை கோட்டை விட்டாச்சு. பிள்ளை எங்கே போகுது எங்கே வருதுலாம் தெரியாது. ஏதோ பிள்ளை போது வருது, அவ்வளோதான். பிள்ளை சுத்தமாய் அது கிருபை எழுந்த பிள்ளையாய் மாறுகிறது. அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை மட்டும் இருக்கல, அவன் தன்னுடைய மாம்சத்து மீது எடுக்க வேண்டிய ஜெயத்தை எழுந்து விடுகிறான். உங்களுக்கென்று சில நெருக்கமான பாதைகள் வந்து கொண்டிருக்கிறது, இல்லை நான் சொல்ல. அது அத்தனையும் நான் ஜெயித்து வரணும். உங்கள் பிள்ளைய 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எந்த தேவனை உழுதினாரோ அதே தேவன் தான் 12வது வகுப்பிலும் உதவுவார், அதே தேவன் தான் கல்லூரி படிப்பிலும் உதவுவார். உங்களுக்கு எந்த ஆரம்ப காலகட்டத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் மறக்காமல் நினைத்து ஸ்தோத்தரிக்கிற பொழுது உங்களுக்கு இந்த பக்குவம் புரியும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அதனால தான் உபவாச கூட்டத்தில் 1 மணி நேரம் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களும் இணைப்பிலே கலந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அது சாதாரணமாய் வருவார்களா? யோசித்து பாருங்க. ஏன்? கர்த்தர் அசைவாடுகிறார், கர்த்தர் மகிமைப்படுகிறார். இந்த இடத்துல வரும் கிருபை போக்கடிக்கிறாங்க. அந்த கிருபை எப்படி போகிறது? இப்படியெல்லாம் போகிறது. இப்படி ஒரு சவகாசம், அப்படி ஒரு தோழமை, அப்படி ஒரு நட்பு. இஸ்மவேல் எப்படி வளர்ந்த மனுஷன், சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரிய மனுஷன். அதான் அவனோட பரிகாசத்தின் மூலம் அது எழுந்து போனான். அந்த தாய் ஒரு ஆபிரகாமுக்கு மர்மணியாட்ட இருக்கிறா. எபிரேய குலத்தில் அந்த பிள்ளை பிறக்கிறது. எதிரே ரத்தம். வழியில் தேவத்துனை தரிசிக்கிறார், தேவனுடைய வார்த்தை கேட்கிறார். தேவன் கொடுத்த தண்ணீரிலே வளர்ந்த பிள்ளை தான் அது. ஆனால் கடைசியில் ஒரு காலகட்டு, அந்த உபத்திர காலம் அனந்தரெல்லாம் முடிந்த உடனே என்ன நடக்கிறது? அந்த பிள்ளை வளர்ந்து வில்வித்திலே வல்லவனாய் மாறுகிறான். போய் எகிப்து தேசத்தில் ஸ்திரீயை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கல்யாண நேரத்தில் காணாத போயிடுறான் விசுவாசி. ஏன்? பரிசுத்த ஜீவியம் பண்ண வேணாம். இப்பொழுது பட்டம் வந்து விட்டது, படிப்பு வந்து விட்டது, பணம் வந்து விட்டது, எல்லா விதமும் வந்து விட்டது. என் இனத்துக்கு நான் போகிறேன், நல்லது போ. ஆனால் அது தேவனை ஏற்றுக்கொண்டதா என்று பார்த்தால் இல்லை. எகிப்து தேசத்து ஒரு ஸ்திரீயை பார்த்து மறுபடியும் ஒரு அடிமையாக காணப்படுகிறான். அவங்கிட்ட போய் ரட்சிக்கப்பட்ட வித்தாகி ஏசா மூத்த குமாரன், இவன் போய் அவனிடத்தை தொடர்பு வைக்கிறான். அப்போ அவன் பெண்ணை திருமணம் செய்யாமல் யாரை பண்ண முடியும்? திருமணம் கிருபை இழக்க செய்யும். இஷ்டப்படி திருமணம் எப்பொழுது? அதான் வேதம் சொல்லு, ஸ்திரீயை தொடாதிருப்பது மனுஷனுக்கு நல்லது. ஸ்திரீ என்றால் என்ன? அந்நிய பெண்கள். மணியை சொல்ல, ஸ்திரீயை தொடாதிருப்பது மனுஷனுக்கு நல்லது. எப்போ உங்கள் கரம் போய் இன்னொருத்தர் மீது சீக்கிரமாக கையை வையாதே. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மீது சீக்கிரமாக கையை வையாதே. நீங்கள் எப்பொழுது உங்கள் கரம் ஒரு சரீரத்து மீது படுகிறதோ ஒரு இச்சை நிமித்தம், அப்பொழுது அந்த அந்த தனிப்பட்ட நபர் மீது இருக்கிற அத்தனை முற்பிதாக்களுடைய சாபங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அது பரிமாற்றம் அடையும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யுவர் கிரேஸ் வில் டிபார்ட் ஃப்ரம் யூ. சங்கீத புஸ்தகம் 51:10 அதை தான் சொல்லப்படுது. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும், உங்களுடைய பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இரும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். ஏன்? பத்சேபாலோடு கூட விளையாடின பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை கர்த்தர் அடிக்கிறார், அது செத்து போய் விடுகிறது. அதனோடு கூட அந்த புருஷனை இழந்த உடனே இவளுக்கு மறுமணியாட்டியை வந்து விடுகிறார்.
நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசி உரைக்கிறார், தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். அப்பொழுது பாடப்படுகிற பாடல் சங்கீதம் தான் 51ஆவது சங்கீதம். நம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும், இந்த சமூகம் கிருபை இல்லாமல் இந்த சமூகத்துக்குள்ளே வர முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறது ஒரு கிருபை, தேவனுடைய சமூகத்தில் இருப்பது ஒரு கிருபை, தேவனுடைய வார்த்தையை கேட்கறது ஒரு கிருபை. ஆனால் வேலைக்கு போகிறது ஒரு கிருபை. நீங்கள் அந்த இடத்துல தலையாக இருக்கிறது ஒரு கிருபை, அந்த இடத்துல நீ வாழாக்காமல் தலையாக இருக்கிறது ஒரு கிருபை. கர்த்தர் உனக்கு முன்னே போகிறதா இருக்கிறார். இந்த இரவு வேலையிலே அநேகர் வேலையிலே மாறுதல்களை காண்பீங்க. புதிய கதவுகள் அக்டோபர் மாதத்தில் திறக்கப்பட போகிறது. புதிய கிருபைகள் செயல்பட போகிறது. எந்தெந்த இடத்தில் தலை குனிந்ததோ இந்த கிருபை நீ பெற்றுக்கொள். இன்று புதிய மனுஷனாய் புதிய மனுஷியனை எழும்புகிறாய். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். கையின் பிரயாசம், நீங்கள் இனி மனரம்யமாய் வேலை செய்ய போகிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து கொண்டிருக்கிறார். தேவ தூதருக்கு செய்கிற ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறது இல்லை. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறீங்க. அந்நிய தேவர்களை எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்துகிறீங்க. அந்நிய ஜனங்களை அப்புறப்படுத்துகிறீங்க. பார்வோனை விட்டு விலகுறாங்க, எகிப்தை விட்டு விலகுகிறாங்க, கர்த்தரை ஆராதிக்க வருகிறாங்க. மோசையின் தலைமைத்துவத்தின் கீழே காலைல பார்த்தோம், சாயந்தரத்தில் பார்க்குறோம். அந்த கிருபையினாலே தான் அந்த ஆராதனை. இந்த கிருபை இப்படியெல்லாம் செயல்படுகிறது. இந்த கிருபை வேலைக்கு போகிறதுல ஒரு கிருபை, ஆலயத்தில் இருக்கிறதுல ஒரு கிருபை, எல்லாருமேலும் பூர்ண கிருபை வந்து அமர்ந்தது என்று அப்போஸ்தலரை வாசிக்கிறோம். வேத வாசனம் விருத்தடைந்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உயர்த்துகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் சாட்சிகள் வரும். உங்கள் சாட்சியை நீங்கள் காத்துக்கொள்வீங்க. கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிறது. உங்களுக்குள்ளே சுத்த மனசாட்சி இருக்கும். நான் எல்லாவற்றுக்கும் விலகி இருக்கிறேன். எத்தனை நட்புகள் உங்களுக்கு இருக்கும்? இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்க, நீங்கள் எத்தனை நட்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க? எவ்வளோ தூரம் நீங்கள் பயணப்பட்டிருப்பீங்க? சொல்லுங்கள். அவ்வளோ சீக்கிரம் உங்களால் நட்பு விட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக இதெல்லாம் நான் விடுகிறேன். உங்கள் பொண்ணு ஆபரணங்களை குறித்து நான் பேசவில்லை, உங்களுடைய நகைகளை குறித்தோ உங்கள் வஸ்திரங்களை குறித்தோ நான் சொல்லவில்லை. அந்த நட்புகள் உங்கள் பிள்ளைகளை ஸ்பாயில் பண்ணிடுங்க. அந்த நட்புகள் உங்கள் பிள்ளைகளை நாசப்படுத்திடும். அந்த அத்தகைய ஈனமான காரியங்களை செய்கிறவருடைய உறவு முறைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் உற்சாகப்படுத்தினா நாளைக்கு உங்கள் பிள்ளை அதே தவறு செய்யும். தகப்பனும் தாயும் பட்சமாக தான் இருக்கிறாங்க அப்படி தவறு செய்கிற இடத்துல என்று சொல்லி துணிகரமாக அந்த பிள்ளைகள் உங்கள் உறவு முறைகளை பார்த்து அதே வேலையில் செய்யும். இத்தகைய பாலியல் சம்மந்தப்பட்ட காரியத்தில் எந்த மனுஷன் எந்த மனுஷி உடந்தையாய் நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ உங்கள் வீட்டுக்குள்ளே சாபத்தை தேடிக்கொள்ளுகிறீங்க. இப்படிப்பட்ட பாலியல் சர்ச்சையில் சிக்கி தவிக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உற்சாகமாய் கதவை திறந்து கொடுக்கிற பொழுது உங்கள் பிள்ளைகள் அதனால மாசுபடுவாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்குள்ளே சமாதானம் பெரிதாக இருக்காது. கர்த்தருடைய போதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய சுபாவ கிளைகள் வேறு மாதிரி இருக்கும். பிள்ளை முள்ளாய் வருகிற போது தான் பெற்றோருக்கு உரைக்கும், ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறான், அடிமைத்தனத்தில் இருக்கிறான், போதை பழக்கத்தில் இருக்கிறான், என் பிள்ளைக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் பெற்றோர்கள் வைக்கிற புற ஜாதிகளிடத்தில் சவகாசம், ஆழமான நட்பு, நீண்ட கால நட்பு. இந்த நட்புகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிறேன். இதை நீ உடைத்தாதான் நாளை கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். இது சபை, இது சுவிசேஷ மைதானம் இல்லை. கர்த்தருனை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருனுக்கு சமாதானம் தருகிறார் சொல்கிறதுக்கு அடுத்த வாரம் நம்ம சந்திக்கணும். ஏன் சந்திக்கணும்? உன்னை இது இப்படி பார்த்தது போல் ஒரு சாட்சியோடு சந்திக்கணும். சாட்சி இருந்தால் தான் இங்கே வந்து நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் சாட்சியாய் மாறத்தான் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த ஒரு வாரத்தில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணி ஆராதனை நம்ம கூடுவோம். 1ஆம் தேதி ஆராதனை இல்லை, அப்போதே வந்து சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் நாளைக்கு அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். வருகிற மாதத்தில் கர்த்தர் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்க. எவ்வளோ வயசாயிடுச்சா, எனக்கு வேலை சிரமம் இல்லை, அதையாவது யாராவது பேசியிருக்காங்களா? ஏயா உனக்கு வேலை பிரச்சனையாக இருக்குது? படிப்பு இல்லைன்றது இல்லை, உனக்கு கிருபை இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன் கிருபை இல்லைன்னா இத்தகைய சவகாசங்கள் இருக்கிறது. தள்ளப்பட்ட கல்லை தேடி தேடி போய் சவகாசம் வைக்கிற இல்லையா? அது புறமே தள்ளப்பட வேண்டிய ஜனங்க. அடிமையாலையும் அவளோட பிள்ளையும் புறமே தள்ளும். ஆபிரகாம் விசிரமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எழுந்து சொல்கிறார், அவர் சொல்லுவதபடியே செய், அவங்களுக்கு நீ உற்சாகப்படுத்தாத, தண்ணீர் எடுத்து கொடுக்குறான், அனுப்பி விடுகிறான். அதுதான் இஸ்மவேலுக்கு கோபம் வந்து விடுகிறது. அப்போல்லாம் தேவைப்பட்ட நான் எங்கள் அம்மாவும் இப்போ எங்களை துரத்திட்டீங்க, எங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாகம் வரல, பங்கு வரல, எதுவும் வரல. அதனால தான் வம்புத்தனம் பண்ணுவதற்காகவே இந்த ஏசாவை மயக்கி ஏசாவை தன் வசப்படுத்தி அவனுடைய மகளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மறுபடியும் இந்த குடும்பத்துக்களை எப்படி நான் வந்து காட்டுறேன் என்று சொல்லி வருகிறான். அது ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாக இருக்கிறது. உன் பிள்ளைகள் உனக்கு மனநோவாய் இருப்பதுக்கு காரணம் வயதில் பார்க்க வேண்டிய பக்குவம் பார்க்கறது இல்லை.
ஒன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்ணோக்கமாக இருப்பாங்க, பிள்ளைகளுடைய வழியை கண் கருத்துமாக பார்த்து கொண்டிருப்பாங்க, தன் வழிகள் எப்படி இருக்குதுன்னே பார்க்கவில்லை. உங்கள் வழி தான் அப்படியே உங்கள் ரத்தம் தான் உங்கள் பிள்ளைக்கு ஓடுகிறது, இயேசுவின் ரத்தம் ஓடவில்லை, இன்னும் பிள்ளை சந்திக்கப்படவில்லை. நீங்கள் செய்கிற அத்தனை பிள்ளையும் தான் பிள்ளை வேறு வருஷங்களும் செஞ்சுன்னு இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது அப்படியே உன் பிள்ளை செய்யும். இப்போ நீங்கள் என்னெல்லாம் செய்யவில்லையோ உங்களுக்குள்ளே இயேசு ரத்தம் வருகிற பொழுது பிள்ளை ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் கண்டிப்பாக உடனே கேட்கும் அந்த பிள்ளையினுடைய ஆவி. ஏன்னா உங்களுக்குள்ளே மாம்ச ரத்தம் இல்லை, இயேசு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, நீங்கள் கட்டளையிட்டது அப்படியே நடக்கும். பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு செவி சாய்ப்பாங்க. உங்களுக்குள் இருந்து பேசுகிறது யார்? கர்த்தருடைய ஆவியானவர். நீங்கள் எந்த போதுங்க இந்த கடைசி நாட்களை தேடி கண்டுபிடித்து உங்கள் பிள்ளைகளை ஒப்பிட்டு கொடுக்க முடியும்? உங்கள் பேச்சே கேட்கல உங்கள் பிள்ளை, அடியன் பேச்சை கேட்பானா? அதுவும் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வருவானா? அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, நான் என் வீட்டாரும் கர்த்தரையே செவிப்போம். கர்த்தராகிய இயேசுக்கு விசுவாசி நீயும் உன் வீட்டை ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த பிள்ளைகளால் வருகிற தொந்தரவுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, அவனுடைய நட்புகள் என்று நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறேன், உங்களுடைய நட்புகள், உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பு செம்மையாக இல்லை. அதனால தான் பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. கஷ்டப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க, சஞ்சலப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, உணர்ச்சிசப்படுகிறீங்க. சரீரம் எரிமலையை போல எழும்பி அடங்குகிறது, கனி கொடுக்கவில்லை, விரக்தியாகிறது. ஏன்தான் இந்த பிள்ளை பெற்றோம் என்று சபிக்கிற அளவுக்கு வந்து விடுகிறீர்கள்? காரணம் என்ன? உன் வழிகளை சீர்தூக்கிப்பார், உன் அடைகளை சீர்தூக்கிப்பார். இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட நாளை தேவனுடைய அற்புதத்தை காண்பார். இந்த ஆராதனையில் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். உங்கள் சரீரத்தை மேற்கொள்ளணும், உங்கள் உணர்ச்சிகளை மேற்கொள்ளணும், உங்கள் பசியை மேற்கொள்ளணும், உங்கள் தாகத்தை கொள்ளணும், உங்கள் நிர்வாணத்தை மேற்கொள்ளணும். நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் காணப்படணும். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கண்டு, நீங்கள் வஸ்திரம் தரித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதை கண்டு ஜனங்க பயப்படுகிறார்கள். உலகத்திற்கு ஜனங்க பயப்படுகிறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகள் கட்டாயம் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நான் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டது உண்மையானா, உன் விசுவாசம் உண்மையாக இருந்தா, அந்த விசுவாசம் புடமிடப்படுகிறது உண்மையாக இருந்தால் நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. கணவனே, உன் மனைவியினுடைய பலவீனத்தை அறிந்து அவளை ஆதாரியப்படுத்திக்கொள். அவள் பலவீனமான பாடமாக இருக்கிறா. கற்புள்ள மனைவிகள் தங்கள் நடத்தினால கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிப்பை தேடி இங்கே அங்கே அலைய வேண்டியதில்லை. உங்களிடத்தில் கர்த்தர் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை ஜீவிக்கிற பொழுது இந்த கிருபை இறங்கோ. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆராதனையில் இத்தனை காரியங்கள் இருக்கிறது. தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவுகள். நான் சுத்தம்தான் ஐயா, ஆனால் நீங்கள் பாராட்டுகிற தோழமே அந்த மனுஷன் பொல்லாத வேசிக்கல்ல, பொல்லாத வேசித்தனம் கொண்ட பெண்மணி. இதெல்லாம் விட்டு வருகிற பொழுது தான் யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். ஏற்கனவே அபிஷேகம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இந்த வீட்டில் போய் மாட்டினது அந்த மாதிரி ஒரு வீடு. அது தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹவுஸ். போத்திபாருடைய வீடு. அடிமையாக விற்கப்பட்டான், ஆசைப்பட்டு போல, சம்பளத்துக்காக போல, அடிமை. சாப்பாடு கொடுப்பாங்க, இருக்க இடம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். நீ அடிமை. அது இடத்துல வேசித்தனம் காணப்படுகிறது. ஒரு அடிமைக்கு இப்படிவிட்ட சந்தர்ப்பம் வருகிறது என்று எடுத்துக்கொள்ளாமல், மேலும் நான் அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடாது, நான் சுயாதீனமாய் விடுதலையோடு உண்மையோடு ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த அசுசியான உறவுகள் என்னை ஆராதிக்க விடாது. இந்த அசுசியான உறவுகள் இருக்கிறவரை ஆராதித்தால் உனக்கு விடுதலை வரும். ஆராதித்தால் உனக்கு பரிசுத்தம் கூடும். ஆராதித்தால் தேவன் எழுந்தருளுவார். ஆனால் இந்த நட்புகள் இருக்கிற வரைக்கும் ஆராதிக்க முடியாது. நீ ஜெபிக்கலாம், யாராவது ஜெபிக்கிறவர்களை சொல்லி ஜெபிக்கலாம். வாக்குத்தத்தம் வரும், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் பேரில் வரும். கர்த்தர் மகிமைப்படுவராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதிய 3 பாகத்தை முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டத்துக்கு ஸ்தோத்திரம். சபையார் பலப்படுவார்களாக. இந்த வருகிற மாதத்தில் ஆண்டவரே அந்த 7 மணி ஆராதனை 1ஆம் தேதி ஜனங்க கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெறட்டும். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்ய சகல உபகாரம் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடும் சதா காலம் சொல்ல பரிசுத்தவான்கள் இருப்பதாக, ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கு